ஓம் நம சிவாய. ஓம் நமோ நாராயணாய. தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு மாதமாக இருக்குங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரை பார்த்தா உங்கள் கையில் பணப்பழக்கமும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய செயல்களும் சரி, எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேர்த்தியான விஷயத்தை ஃபாலோ பண்ணுவீங்க. முக்கியமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை இந்த மாதம் செஞ்சே தரும், செஞ்சே காட்டுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியே செய்வீங்க. உங்களுக்கு தன்னம்பிக்கை அப்படிங்கிற ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மனசுக்குள்ளேயும் பல திட்டங்கள் வந்து நீங்கள் போட்டுகிட்டே இருப்பீங்க. ஓகே, நாளைக்கு இதை பண்ணலாம், நாளைக்கு அதை கழிச்சு அதை பண்ணலாம், ஓகே நாளைக்கு இந்த ட்ராவல் இருக்குது, ஸோ இங்கே ட்ரிப் போக வேண்டியது இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனசுக்குள்ளேயே வந்து பார்த்தோம்னா பல தாட்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக போயிட்டு இருக்கும். முக்கியமாக நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்கன்னு மற்றவங்களால ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலை இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி குடும்பம் அப்படி எடுத்துக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்து செவ்வாய் உச்சமாகவும் சூரியனும் சேர்ந்து இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் ஒரு சிலரை வந்து காயப்படுத்தலாம். ஸோ பேசக்கூடிய வார்த்தைகளில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி என்பது கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்குங்க. ஏன்னா உங்களுக்கு குடும்பத்தை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து கோவப்படுத்த மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் சொன்ன விஷயங்களை அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்ப நீங்கள் நினச்ச மாதிரி வந்து அவங்க அந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வார்த்தைகள் வந்து கொஞ்சம் நீங்கள் திட்டிடுவீங்க. ஸோ அதனால குடும்பத்தில் ஏதோ சின்ன சின்ன பிரச்சனை வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது நல்ல சிறப்பான ஒரு மாதமாக தான் இருக்குது. அதே மாதிரி அந்த 2ஆம் இடத்துல செவ்வாய் உச்சமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வக்கீல் தொழிலில் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து கொஸ்டின் கேட்குற ஒரு தொழிலில் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து நியூஸ் ரிப்போர்ட்டராக இருக்கிறீங்க, நீங்கள் வந்து நியூஸ் சேனல் எடிட்டிங் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ஃபீல்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் பேச்சை தொழிலாக வச்சுருக்கீங்க அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா தனுசு ராசி என்பவர்களுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிற ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்கும். நீங்கள் மார்க்கெட்டிங் ஃபீல்டோ எதனால இருக்குங்க உங்களுக்கு வந்து பேசுங்கிறதா உங்களுக்கு தொழிலாக இருக்குது, பேச்சு தான் உங்களோட வேலையாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதம் வந்து நல்லா சூப்பரான மாதமாக இருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றம், கையில் பணப்பழக்கம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்காம இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ரொமோஷன் கிடைக்கும். உங்களோட பேச்சுக்கு வந்து இது வரைக்கும் எனக்கு யாரும் மதிப்பு கொடுக்கல அப்படின்னு நினச்சவங்களுக்குலாம் பார்த்தாலும் இந்த காலத்தில் உங்களோட பேச்சுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். உங்கள் பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை வந்து இந்த மாதம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 கிரகங்கள் இருக்குது மாதத்தோட முற்பகுதியில். ராகு, புதன், சுக்கரன் இந்த சேர்க்கை இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயாச்சும் வெளியில் டூர் போகலாமா அப்படின்னு உங்களை அதிகமாக சிந்திக்க வைக்கும். அதே மாதிரி ஒரு சில அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிற்றின்ப நாட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். முக்கியமாக இந்த 3ஆம் இடத்து இந்த புதன் சுக்கரன் சேர்க்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லவ் பண்ணிட்டு இருந்தாலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து மேரேஜ் லைஃப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அன்னோனியம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த 3ஆம் இடத்துல சேரக்கூடிய கிரகங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கமிஷன் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறீங்கனாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கையில் பணப்பழக்கம் நல்லாயிருக்கும். கமிஷன் சம்மந்தப்பட்ட தொழிலாம் வந்து பார்த்தா நல்ல ஒரு முன்னேற்றம் தரும். இந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதிகமாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பீங்க, நிறைய அலைஞ்சிக்கிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க இப்போ நான் இருக்கிற வீட்டை வந்து மாற்றிக்கலாமா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. நிறைய மாற்றங்களை பற்றி நீங்கள் அதிகமாக சிந்திப்பீங்க. நீங்கள் வந்து இசைத்துறை, அதாவது இசை சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கும் இந்த மாதம் அப்படிங்கிற நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக இருக்கும். அதே மாதிரி கடந்த ஒரு சில நாட்களாகவும் சரி, கடந்த ஒரு சில மாதங்களாகவும் நீங்கள் நினச்சிட்டு இருந்த காரியம் வந்து ரொம்ப தள்ளிப்பிட்டே இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி தாமதமான ஒரு சில காரியங்கள், தாமதமான ஒரு சில முக்கியமான வேலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அப்படியே முக்கியமான ஒப்பந்தங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்டம் வந்து நீங்கள் கையெழுத்து போடுவீங்க. முக்கியமாக அந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் ரொம்ப தைரியமாக இருப்பீங்க, ரொம்பவும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பீங்க. என்னால் எதையும் சாதிக்க முடியும், என்னால் வந்து எதையும் செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் வந்து ரொம்ப கரெக்டாக இருப்பீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வேலையை பார்க்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு சில குழப்பங்கள் வந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா கூட இருக்க நபர்கள்ட்டையும் வந்து கரெக்டாக நடந்துக்கிடுவீங்க. எந்த விஷயத்த பேசணும், எந்த விஷயத்த பேசக்கூடாது, எந்த விஷயம் பேசணும் நம்மளை வந்து பின்னாடி வந்து மாட்டி விட மாட்டாங்க, நமக்கு பின்னாடி வந்து பார்த்தோம்னா பேக் ஹேண்டில் வேலை பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரிக்கெல்லாம் தெரிஞ்சு வந்து பார்த்தா வேலை பார்க்குற இடத்துல இந்த மாதம் வந்து நீங்கள் கரெக்டாக நடந்துக்கிடுவீங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் ஸ்மூத்தாக போனாலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உறவினர்கள் மத்தியில் வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு சில இடைஞ்சல்கள், சிரமங்கள் நீங்கள் சந்திச்சுட்டு தான் இருப்பீங்க. உங்களுக்கு வந்து உறவினர்கள், சொந்தக்காரங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட வளர்ச்சியை பார்த்து கொஞ்சம் பராமப்படுவாங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுறது அது சரியில்லை, இது சரியில்லைன்னு ஏதாச்சும் வந்து குறைகள் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கொஞ்சம் அடிக்கடி கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் எரிச்சல் ஊட்டும். மற்றபடி உங்களுடைய ராசி அதிபதினு சொல்லக்கூடிய குரு அப்படிங்கிற உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல வக்கரகதியில் உங்களை பார்க்கறனால இந்த மாதம் அப்படிங்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். உங்களுடைய திறமைகளையும் உங்கள் திட்டங்களையும் வச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை இப்போ இருக்கிற லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு எப்படி போகணும் அப்படிங்க நீங்கள் சிந்திச்சு அடுத்த லெவலில் நீங்கள் முன்னோக்கி போக ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய நபர்களுடைய வந்து ஒரு கான்டாக்ட்லாம் உங்களுக்கு இந்த காட்டம் வந்து கிடைக்கும். முக்கியமாக அரசியலில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது இருக்கும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதமே வந்து பார்த்தோன்னா தனுசு ராசி என்பதற்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு மாதமாக இருக்குது.
நெகட்டிவ்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த 9ஆம் இடத்துல இந்த கேது இருக்கறனால வந்து தந்தை கூடயும் சரி, நீங்க வேலை பார்க்கறத உங்களுடைய மேலதிகாரிகள் கூடயும் சரி, ஸோ 2 பேர் கூடயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாக்குவாதமோ இல்லாட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்கும். நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு முரண்பாடுகள் மட்டும் இருந்துட்டு இருக்கும். அதே மாரி அப்பாவோட ஹெல்த்ல வந்து கொஞ்சம் அதிகமா அக்கறை எடுத்துக்கோங்க. அம்மாவோட ஹெல்த்லயும் அதிகமா அக்கறை எடுத்துக்கோங்க. ஏன்னா 9ஆம் இடத்துல இருக்க கேது வந்து பார்த்தீங்கன்னா, அப்பாவுக்கு வந்து ஒரு சில தசை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள அந்த காலகட்டம் வந்து உருவாக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அதே மாரி இந்த மாசம் அப்படின்னு எடுத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நீண்ட தூர பிரயாணங்கள், ஆ அதாவது புனித யாத்திரைகள்லாம் போயிட்டு வரணும். இதெல்லாம் நீங்க பிளான் பண்ணுவீங்க. அதெல்லாம் நீங்க வந்து தாராளமா போயிட்டு வரலாம். ஸோ ஓவராலா வந்து பார்த்தோம் அப்படின்னா, தனுசு ராசி நண்பர்களுக்கு வந்து இந்த பிப்ரவரி மாசம் அப்படிங்கிற நல்ல ஒரு சூப்பரான ஒரு மாசமா இருக்குது. ஸோ இதே மாரி மற்ற ராசிக்காரனுடைய பலன்கள் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, மறக்காம நான் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.